இடம் கண்டுபிடிப்பு. விஞ்ஞானிகள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். சூரியனுக்கு அருகில் போதிய தூரத்தில் பூமி இருக்கின்றது. அதனால்தான் இங்கு தண்ணீர் நீர் வடிவில் இருக்கின்றது. அதனால் உயிர்கள் வாழ்கின்றன. இதே போல சூரியனுக்கு அருகில் உள்ள மற்ற கிரகங்களிலும் உயிர்கள், அதாவது ஏலியன்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இதற்கான அறிவியல் பூர்வமான ஆய்வு தேடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் கடைசி வரை நம்மால் ஏலியன்களை கண்டுபிடிக்கவே முடியாது என்ற அதிர்ச்சி தகவலை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். பூமியில் கடற்கரையில் உள்ள மணல் துகள்களை விட பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அதிகம். அதில் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் கோள்கள் வலம் வருகின்றன. நட்சத்திரத்திலிருந்து போதுமான தூரத்தில் உள்ள கோள்களில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதைத்தான் வாழக்கூடிய மண்டலங்கள், அதாவது ஹாபிடபிள் ஜோன் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு சொல்கின்றனர். இது போன்ற கிரகங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். ஆனால் இந்த முயற்சிகள் மூலம் ஏலியன்களை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான விஷயம் என்று கூறும் விஞ்ஞானிகள், அப்படியே மீறி கண்டுபிடித்தாலும் அதை நம்மால் நேரில் பார்க்க முடியாது என்றும் கூறுகின்றனர். ஏனெனில் வாழக்கூடிய மண்டலங்கள் என்பது ஒரு காணல் நீர் போன்றது. அதாவது சூரியன் இளமையாக இருந்த போது அது 70% அளவுக்கு மட்டுமே வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து வந்தது. அதனால் பூமிக்கு முன்னால் இருக்கும் வெள்ளி கிரகத்தில் தண்ணீர் நீர் வடிவில் இருந்திருக்கின்றது. அங்கு உயிர்கள் வாழ்வதற்கான அனைத்து சூழலும் இருந்தன. அந்த கிரகத்தில் உயிர்கள் வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இன்று சூரியன் வளர்ந்திருக்கின்றது. எனவே சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கிரகமாக வெள்ளி மாறியிருக்கின்றது. இன்றைய தேதியில் அங்கு உயிர்கள் வாழ வாய்ப்பே இல்லை. இது எப்படி நடந்தது என்றால், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிறப்பு இறப்பு என்கின்ற நிலை இருக்கின்றது. இதன் மூலம் அது வளர்கிறது என்று அர்த்தம். சூரியனும் அப்படித்தான் வளர்ந்து வருகிறது. இன்னும் சில லட்சம் ஆண்டுகள் கழித்து சூரியன் இப்போது இருப்பதை விட பெரிதாக வளர்ந்திருக்கும். எனவே செவ்வாய் கிரகத்தில் துருவ பகுதியில் இருக்கும் பனிக்கட்டிகள் உருகி தண்ணீராக மாறும். அதே போல வியாழன் மற்றும் சனி கிரகங்களிலும் இதே மாற்றம் ஏற்படும். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால், பூமி உயிர் வாழ தகுதியற்றதாக லாயக்கற்ற கோளாக மாறி செவ்வாய் கிரகமும் வியாழன் மற்றும் சனியின் துணை கோள்களும் வாழக்கூடிய மண்டலங்களாக மாறும். இதேதான் பிரபஞ்சம் முழுவதும் நடக்கும். இதனால் விஞ்ஞானிகள் அனுப்பி வைக்கும் விண்கலன்கள் சில 100 ஆண்டுகள் கழித்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கோளில் உயிர்கள் இருப்பதை எப்படியோ கண்டுபிடித்து விடலாம். அந்த உயிர்களை பார்ப்பதற்காக நாம் அங்கு போவதற்குள் இந்த கிரகம் வாழக்கூடிய மண்டலங்கள் என்கின்ற நிலையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கும். கிரகத்தின் நட்சத்திரம் வளர்வதால் இந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இது ஒரு காணல் நீர் மாதிரியான விளையாட்டுதான். அங்கு ஏலியன் இருப்பதாக நமக்கு தோன்றும். ஆனால் அங்கு போய் பார்ப்பதற்குள் அது எல்லாம் அழிந்து போயிருக்கும். கடைசி வரை நம்மால் ஏலியன்களை கண்டுபிடிக்கவே முடியாது என்று அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் தி ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜர்னல் என்கின்ற கட்டுரையில் இந்த தகவலை தெரிவித்துள்ளனர். இன்னும் சில லட்சம் ஆண்டுகளில் பூமி வாழ தகுதியற்றதாகிவிடும். செவ்வாய் கிரகம் மற்றும் வியாழன் சனி துணைக்கோள்களில்தான் உயிர்கள் வாழ முடியும் என விஞ்ஞானிகள் கூறியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. உங்கள் தின சேவல்.